Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதாவது இருக்கிறதுலே இப்போதைக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபேமஸான ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெரிய பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பயங்கரமான படங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் தயாரிக்கப்படுது இல்லையா? அப்படி இருக்கும்போது ஹாலிவுட் பார்வையில் இந்தியன் சினிமா இல்லை இது வந்து இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி அதுக்கு மேலேயும் வந்து ஒரு சின்ன மரியாதை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேருந்து நல்ல பெஸ்ட்டான ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக நிறைய தியரிஸ்லாம், இது தியரிஸா ரூமர்ஸா இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரில, பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய தலைகளோட பேர் வந்து அடிபட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரப்போகிற இந்தியன் சினிமா படங்கள் 1-2 இவங்க எல்லாரும் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது யார் யார் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நடக்குமா நடக்காதா, நடக்கிறதுக்கு இந்த அளவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்தீப் ரெட்டி வாங்கா அவர் இப்போ டைரக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் வந்து ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு படம். பிரபாஸ் வந்து ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் டான் லீ இருக்கார் இல்லையா, நம்ம இந்த குட் பேட் அக்லியில் கூட ஒரு கேமியோ கொடுத்துருப்பாரு, சிஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அவரை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அவர் ஒரு கேமியோ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேமியோவை தாண்டி ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து அது ஒரு ஃபேண்டசி படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் வந்தப்பே வந்து பார்த்துருப்போம். ட்ரெய்லர் இன்னும் வரல, அந்த ஒரு கேரக்டருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வரும்போதே கூட பார்த்துருப்போம். ஸோ பெருசாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அந்த படத்துக்கு வில் ஸ்மித் வந்து ஒரு கேமியோ கொடுக்கலாம் மேபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மகேஷ் பாபு வச்சு ராஜமௌலி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா. அந்த படத்தில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை வந்து ஒரு கேரக்டர் ரோலுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. என்னடா எல்லாமே வந்து பயங்கர பெரிய பெரிய தலைகளாக இருக்குது. ஆனால் சொல்கிற டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தவங்க தான். அதுவும் ராஜமௌலி வச்சு பார்க்கும்போது இவர் பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காரு. அட்லி கடைசியாக ஜவான் பண்ணார். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை வந்து ஒரு ஃபேண்டசிக்கல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்குது. இங்கே அனிமல் எடுத்துகிட்டு இவர் ஸ்பிரிட்டுங்கிற ஒரு படம் பிரபாஸை வச்சு எடுக்கிறாரு. ஸோ பிரபாஸுங்கிறது ஒரு பெரிய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்ரோச் பண்ணால் இந்த ஹீரோஸ் எல்லாரும் வந்து வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபாரின் ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி இந்தியன் ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. எஸ், ஒரு பெரிய தலைகள்லாம் 1-2 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. சரியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகர் அப்படிங்கிற ஒரு படம் இருந்துச்சு. அதோட கிளைமேக்ஸில் வந்து மைக் டைசனை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருப்பாங்க. இங்கே கூட்டு வந்து அந்தால வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம விஜய் தேவகொண்டா வந்து அடிச்சிருப்பார், மைக் டைசன் அடித்து சண்டை போட்டு தோக்கடிக்கிற மாதிரியான சீன்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து அப்படியே நார்த் சைடு போனீங்க அப்படின்னா குங்ஃபு யோகா அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்கும். நம்ம சோனு சூத் கூட ஜாக்கி சான் வந்து நடிச்சிருப்பார். அங்கே ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டாக வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொஃபஸராக வந்து வந்திருப்பார். இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு தொலைஞ்சு போன புதையில வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியான கதையாக வந்து அது போயிருக்கும். ஸோ மைக் டைசன், ஜாக்கி சான் இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய தலைகள் தான். அந்த 2 தலைகளையும் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருப்பாங்க. குங்ஃபு யோகா கூட பரவாயில்ல, அந்த ஜாக்கி சானின் சாகசங்கள்னு சொல்லி டிவியில் ஒரு அனிமேஷன் போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு கதை மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த கதையை லைவ் ஆக்ஷனில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இங்கே மைக் டைசனை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் மொக்க பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ இந்த 3 டேரக்டர்ஸ், இந்த 3 ஆக்டர்ஸ், இந்த 3 ப்ராஜெக்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது எதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமௌலி எடுக்கக்கூடிய அந்த படம் மகேஷ் பாபு வச்சு. ஏன்னா ராஜமௌலிக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான கான்டெக்ட்ஸ். அவரோட பேர் எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பாகுபலிக்கு அப்புறமும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட எப்பிக் ரீரிலீஸ் ஆக போகுது. எப்பிக்கில் ஒரு சின்ன அனிமேஷன் பிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட குவாலிட்டியே பயங்கர சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஃபாரினில் ஒரு கேமில் கூட கேமியோ கொடுத்துருக்காரு ஃபாரின் போயிட்டு வந்திருக்கும்போது, ஜப்பானுக்கு போயிட்டு வந்திருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி அவருடைய கான்டெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அவர் நினச்சா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை உள்ளே கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள். ஸோ இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 40% வந்து நம்ம நம்பலாம் இன்னும் அஃபிஷியலாக. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணப்படல. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்டேட் எதுவுமே வந்து இன்னும் கிடைக்கல, நமக்கு டைட்டில் கூட கிடைக்கல, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு தெரியல. அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த 40% வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் அட்லியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா
இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ராஜெக்ட் இல்லை ஒரு ஃபிக்ஷனல் ப்ராஜெக்ட், பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெருசான ஒரு கதையாக தான் இது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வில் ஸ்மித்தை அட்லி போய் அப்ரோச் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 20% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கேருந்து நார்த்துக்கு அப்போ தான் அவருக்கு புதுசு, இங்கே அப்போ தான் போகிறாரு, ஜவான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்படி இருந்து அங்கே டாப்பில் இருக்கக்கூடிய ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி ஷாருக் கானை வச்சு அவரை ஓகே பண்ணி இந்த ஒரு கதை பண்ணுறாரு. அப்படிங்கும்போது மேபி ஷாருக் கான் கிட்ட இருக்க கான்டாக்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இவர் வில் ஸ்மித்தை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் அந்த கதை எந்த மாதிரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வில் ஸ்மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டோரி செலெக்ஷன்லாம் இருக்குது இல்லையா, அவர் பண்ணார் அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு படம் அவர் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பண்ணுறது. ஸோ யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இது ஒரு 20% அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் சந்தீப் ரெட்டி வாங்கா கிட்ட வந்தோம் அப்படின்னா கடைசி அனிமல் படம் வந்து எடுத்தார். அது மேக்கிங் வைஸ் பயங்கர சூப்பராக இருந்துச்சு, நிறைய பேரால் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு, நல்லா ஓடிச்சு வேறு அந்த படம். அப்படி இருக்கும்போது இப்போ பிரபாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டயரில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவரை வச்சு ஸ்பிரிட்டுங்கிற படம், இந்த படம் எந்த தீமில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு டான் லீ வந்து தேவைப்படுற டிமாண்டிங் கேரக்டரா அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்படி இருந்தாலும் இவர் அப்ரோச் பண்ணுவாரா, அந்த அளவுக்கான கான்டாக்ட் வந்து அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்விக்குறி தான் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஒரு 15 to 10% தான் வந்து சான்ஸ் இருக்குது டான் லீ வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவருடைய அந்த டயர் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று அவர் மற்ற படங்களில் வந்து இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, கொரியனை தாண்டி மற்ற படங்களில் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஹாலிவுட் படங்கள்லேயே பெரிதளவுக்கு அவரை பார்க்குறதில்ல, கொரியன் படங்களில் நிறைய நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இங்கே இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் வருவாரா ஒத்துக்கிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதில் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது மகேஷ் பாபுவோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு வகையில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு க்ரோத்தாக வந்து இருக்கலாம். அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெரிய ப்ராஜெக்ட்ஸை தாண்டி குவாலிட்டியான கண்டென்ட்டுகளும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நிறைய இருக்குது. ஏன்னா கல்கி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தோம். இங்கேருந்து காமிகானில் போய் அதை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க கமலஹாசன் எல்லாரும் சேர்ந்து. பயங்கரமான ஒரு ரீச் வந்து கல்கிக்கு வேர்ல்டு வைட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பயங்கர குவாலிட்டியான கதைகளும் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்து வரும் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இந்த ஆக்டர்ஸும் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியும் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆக்டர்ஸில் வந்து யார் வந்து நடித்தா நல்லாயிருக்கும், இல்லை வந்து இவருக்கு பதிலாக இவரை கூட ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபேன் செலெக்ஷன் இல்லை வந்து ஃபேன் கேஸ்டிங் அது எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.